முருக சகோதரருக்கு வணக்கம். இன்னைக்கு தைப்பூசத்தை முன்னிட்டு நம்ம வந்து பஞ்சாமிர்தம் செஞ்சு கோயில்ல கொடுக்க போறாங்க. ஸோ பஞ்சாமிர்தம் எப்படி செய்யறது, அது என்னென்ன பொருளா தேவைப்படும், எப்படி செய்யறதுன்றத இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பஞ்சாமிர்தம் செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பசங்க வந்து பஞ்சாமிர்தம் இடிக்கிறதுக்கு கரும்பு தேவைப்படுறாங்க. ஏன்னா கரும்பு வச்சுதான் நல்லா இருக்கும். இல்ல கரும்பு வேணும்னா நீங்க உங்க வீட்டுல இருக்க மத்து வச்சு கூட இடிச்சிக்கலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நாட்டு சக்கரை வந்து ஒரு 1/2 கிலோ போல இருக்குது நாட்டு சக்கரை. அதுக்கப்புறம் வந்து பேரிச்சம்பழமும் நம்ம வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து முக்கியமா வாழைப்பழம் வந்து நம்ம வந்து 1.5 டசன் வாழைப்பழம் வந்து எடுத்துருக்கோம். தேன் வந்து 50 கிராம் எடுத்துருக்கோம். நெய் வந்து ஒரு 50 ml நெய் எடுத்துருக்கோம். முந்திரி, கற்கண்டு, ஏலக்காய் இதெல்லாம் நமக்கு எவ்வளவு தேவையோ அது மாதிரி அந்த அளவுக்கு போட்டா போதும். முந்திரி வந்து 25 கிராம் முந்திரி எடுத்துருக்கேன். கற்கண்டு எடுத்திருக்கேன். ஏலக்காய் வந்து ஒரு 4 ஏலக்காய் எடுத்திருக்கேன். மெயினா இந்த பஞ்சாமிர்தத்துக்கு நமக்கு அந்த வாசனைக்காக நம்ம போடுறது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம். அந்த பச்சை கற்பூரம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பொடி பண்ணி உங்களுக்கு வந்து போட்டுக்கலாம். திராட்சையுமே வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா திராட்சை இல்ல வேற மாதுளம்பழம் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது பழங்கள் தேவைப்பட்டா நீங்க இது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பஞ்சாமிர்தம் வந்து செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேரிச்சம்பழம் ஸ்டார்ட் பண்ணி தான் இடிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா பேரிச்சம்பழம் எந்த அளவுக்கு வந்து இடிப்படுதோ மற்ற பொருள்லாம் போட ஈஸியா இருக்கு. நீங்க வாழைப்பழம்லாம் போட்டு பேரிச்சம்பழம் போட்டீங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து சரியா மசியாது. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பேரிச்சம்பழம் ஆட் பண்ணிக்கலாம். பேரிச்சம்பழம் பொறுத்த வரைக்கும் நான் எடுத்துட்டு வந்து சீட்லெஸ் பேரிச்சம்பழம் தான் எடுத்துருக்கேன். அதாவது கொட்டை நீக்கப்பட்ட பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து பேரிச்சம்பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கோம். ஸோ கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம வந்து இடிக்க ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நீங்க இடிச்சீங்கன்னா தான் வந்து பேரிச்சம்பழம் இடிக்கிறதுக்கு வந்து கரெக்டா இருக்கும். மொத்தமா போட்டீங்கன்னா இடிக்கிறது கஷ்டமாயிடும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் வந்து போட்டு இடிச்சிருக்கோங்க. நம்ம பேரிச்சம்பழம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் இடிச்சதும் நம்ம வந்து 2-3 பழம் வந்து ஆட் பண்ணிட்டு அப்படியே இடிச்சா கொஞ்சம் இடிக்கிறது வந்து ஈஸியா இருக்கும். வெறும் பேரிச்சம்பழம் மட்டும் இடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டு இடிப்பட்டுச்சுன்னா கூட கொஞ்சம் வாழைப்பழமும் நம்ம 2-3 வாழைப்பழம் கூட ஆட் பண்ணி நீங்க வந்து அப்படியே போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடியது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் பேரிச்சம்பழம் போட்டு இடிச்சதும் கூட கொஞ்சம் வாழைப்பழமும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி மாதிரி இது கொஞ்சம் அது கொஞ்சம் நீங்க போட்டு இடிச்சிங்கன்னா பஞ்சாமிர்தம் நல்லா இடிப்படும். ஏன்னா வந்து அங்கே கொஞ்சம் பேரிச்சம்பழமும் அப்படி நின்று போயிடும். அதனாலதான். ஸோ நம்ம வந்து பேரிச்சம்பழம் வாழைப்பழம் எல்லாம் போட்டு நம்ம இடிச்சிட்டோங்க. ஸோ இடிச்சு நமக்கு எல்லாம் இந்த கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடணும். ஸோ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம